இவர்தான் திலீப், விருதுகளின் நாயகன். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம், இந்தியாவிலேயே தேசிய நல்லாசிரியர் விருது மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான தேசிய விருதை வாங்கின ஒரே நபர் இவர்தான். கடந்த 20 வருஷமா கற்றல் கற்பித்தல்ல தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குது, அது எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு மொத்த உருவம் திலீப். இவர் நம்ம கிட்ட பேசும்போது பல தொழில்நுட்பங்கள், பல ஆப்புகளை பத்தி பேசினாரு. இருந்தாலும் அவர் நமக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஆப் இந்த ஜாலிஃபோனிக்ஸ். இந்த எல்கேஜி, யூகேஜி மற்றும் 1, 2, 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாசித்தல் திறனை உருவாக்குவதற்கான ஒரு செயலி. ஃப்ரீ வெர்ஷனை ஒரு மாணவர் பயன்படுத்தும் போதே அவருக்கு அடிப்படை வாசித்தல் திறனை வளர்த்தெடுக்க முடியும் என்பதுதான் அந்த ஆப்போட சிறப்பு. ஒரு 4 வகையா அதை பிரிச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு ஹோம் அல்லது பிராக்டிஸ், 2வதா இருக்கிறது கேம், 3வதா இருக்கிறது சாங்ஸ், 4வதா இருக்கிறது அசஸ்மெண்ட். இப்படி ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் சைக்கிள ஒரே ஆப்ல பேக் பண்ணி கொடுத்துருக்குது. சிறப்பு தானே? இந்த பிராக்டிஸ் செஷனை ஒரு 7 மாடியூலா பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாடியூல்லையும் நமக்கு 6 எழுத்துக்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்ததா பாருங்க, ஒரு கேம் இருக்குது. 3வதா இதை சார்ந்த ஒரு பாட்டு, 4வது அசஸ்மெண்ட். அதனால நீங்களும் இந்த ஜாலிஃபோனிக்ஸை பயன்படுத்துவதன் மூலம் பேசிக் ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்ல. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆட்கள்கிட்ட இருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்களேன்.